தமிழக அரசியலில் ஒரு உண்மையாக வெளிப்படைத்தன்மையோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றினால் இந்த சமூகம் உன்னை கண்காணித்துக் கொண்டு வருகிறது என்பதற்கு சாட்சிதான் அந்த 5 நாட்கள் எனக்காக பொது சமூகம் பேசியது என்பதை என்னால் நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனக்கு அதற்காக தமிழ் கூறும் நல்லுலகின் ஆக சிறந்த அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்காக்க விரும்புகின்றேன். ஆனால் 32 ஆண்டு கால இந்த அரசியல் பொது வாழ்க்கையில் என்னை ஆளாக்கிய அன்பு தலைவர் வைகோ அவர்கள் ஒரு போராட்டக்காரனாகவே என்னை உருவாக்கி தந்திருக்கிறார். போராட்டக்காரனாகவே என்னை சித்தரித்திருக்கிறார், என்னை வடிவமைத்திருக்கிறார். எனவே இந்த போராட்ட களங்களில் நான் எப்படி நிற்க வேண்டும் என்பதையும் நான் பயிற்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் முக்தார் அவருடைய கேள்விகளை எளிதாக எதிர்கொண்டேன் என்பதுதான் நான் அறிந்த உளவியலாக இருக்கிறது. அவரை உன்னால் வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்வி இயல்பாகவே இயற்கையாகவே எழுந்து நிற்கிறது. நான் அவரை எதிர்க்கவில்லை, அவரை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இல்லை. அவரிடம் நான் தோற்று போகவே நான் களத்தில் நிற்கின்றேன். 4 ஆண்டுகள் என்னை எதிர்த்து வியூகங்களை வகுத்தார்கள், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இப்பொழுது என் தலைவனை முன்னிறுத்துகிறார்கள். நான் தோல்வியை தழுவிக்கொண்டு நான் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மக்கள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாமை நினைவு கூறுகின்ற நாள், கனவு காண சொன்ன அந்த திருமகனுடைய நினைவு நாள் என்று இந்தியாவுடைய மதச்சார்பனையை ஒற்றை வரியில் உலகத்திற்கு உணர்த்திய அந்த மாபெரும் தலைவன். இதை போன்ற விழாவில் அவரை உரையாற்ற அழைத்த போது விழாவின் துவக்கமாக குத்துவிளக்கை ஏற்ற சொன்ன போது அவர் அந்த குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு உரையாற்ற வருகின்ற போது சொன்னார், எரிந்து கொண்டிருக்கின்ற குத்துவிளக்கு இந்துக்களுடைய அடையாளம், என்னிடம் கொடுக்கப்பட்ட அந்த மெழுகுவர்த்தி கிறிஸ்தவருடைய அடையாளம், ஏற்றிய நான் இஸ்லாமியன், இதுதான் இந்தியாவுடைய மதச்சார்பு என்பதை ஒற்றை வரியில் உலகத்திற்கு உணர்த்திய ஆகபெரும் தலைவனுடைய நினைவு நாள் இன்று. அந்த நாளில் இந்த நிகழ்வை அழகாக வடிவமைத்திருக்கிறார். தமிழ் சமூகத்துடைய ஆக சிறந்த ஆளுமைகள், தமிழ் சமூகத்தின் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஊடகவியலாளர்கள், அண்ணன் தமிழா பாண்டியன் உள்ளிட்ட இனிய தோழமைகள் பங்கேற்றுக்கின்ற நிகழ்வு 32 ஆண்டுகால அறம் சார்ந்த அரசியலில் இந்த மாதம் 9ஆம் தேதி ஒரு கரும்புள்ளியாக நான் துரோகி என்று எந்த இயக்கத்தில் நான் வெளிப்படைத்தன்மையோடு பணியாற்றினேனோ அந்த இயக்கத்தின் தலைமையால் நான் ஒரு கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்ட போது ஏறக்குறைய ஒரு 4-5 நாட்கள் நான் அமைதியாக என் வீட்டில் நான் அமர்ந்தேன். 32 ஆண்டுகளில் நான் ஒன்றும் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சர் பொறுப்பையோ பெற்றவன் அல்ல. ஆனால் அறம் சார்ந்த அரசியலில் மக்கள் போராட்டங்களில் வீதிக்கு வந்து நான் களத்தில் நின்றவன். ஏறக்குறைய 32 வழக்குகளை சந்தித்தவன். 25 வழக்குகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் அது ரத்து செய்யப்பட்ட போது 7 வழக்குகள் நிலுவையில் இருந்தது. அதையிலும் விடுதலை பெற்று வருகின்ற ஒரு சூழல். இதுதான் என்னுடைய 32 ஆண்டு கால அரசியல். சமூகத்துக்கு நான் தெரிந்தவனா, சமூகம் என்னை புரிந்திருக்கிறதா என்ற வினா எழுந்தபோது அந்த 5 நாட்கள் என்னுடைய அமைதியை தமிழ் கூறும் நல்லுலகின் ஆக சிறந்த அரசியல் விமர்சகர்கள் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகையிலும் தங்களுடைய மௌனத்தை கலைத்தார்கள். மல்லை சத்யா குற்றமற்றவன், அவன் மீது துரோகி என்று அது அபாண்டமான ஒரு பழியை போட்டவர்தான் ஒரு சந்தேகத்திற்குரிய நபராக சமூகம் அடையாளம் காட்டியது, பொது சமூகம் தூக்கி கொண்டாடியது. அதற்கு பின்பாகவும் நான் அமைதி காத்தேன். ஆனால் என்னுடைய அமைதியை தொடர்ந்து வைக்க முடியாமல் அந்த அமைதியை கலைக்க வேண்டிய சூழலில் 5 நாட்கள் உறக்கத்தை கலைந்து
14ஆம் தேதி நான் மௌனம் கலைகிறேன் என்று நான் வீதிக்கு வந்தேன். 14ஆம் தேதி வரையிலும் 14ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 27ஆம் தேதி வரையிலும் இடையறாமல் ஊடகங்கள், பத்திரிகைகள் இது குறித்த விமர்சன பார்வையை நாட்டு மக்களுக்கு தந்திட வேண்டும் என்ற உணர்வோடு அதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே தமிழக அரசியலில் ஒரு உண்மையாக வெளிப்படைத்தன்மையோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றினால் இந்த சமூகம் உன்னை கண்காணித்துக் கொண்டு வருகிறது என்பதற்கு சாட்சிதான் அந்த 5 நாட்கள் எனக்காக பொது சமூகம் பேசியது என்பதை என்னால் நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனக்கு அதற்காக தமிழ் கூறும் நல்லுலகின் ஆக சிறந்த அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்காக்க விரும்புகின்றேன். இங்கே திரைப்படத்துடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கின்றார். நாடாளுமன்றத்துடைய சூப்பர் ஸ்டார் எண்ணரும் தலைவர் வைகோ இன்றைக்கும் நேற்றை முன்தினம் ஓய்வு பெற்று வந்திருக்கிறார். ஊடகத்துடைய சூப்பர் ஸ்டாராக நம்முடைய இனிய தோழமை முக்தார் அவர்கள் இருக்கின்றார். ஒரு ஊடகத்தின் அறம் என்பது மக்களுக்கு பக்கமாக இருக்க வேண்டும், மக்களுடைய மனசாட்சியை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். எண்ணற்ற ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறது. இந்த ஊடகங்கள் இருவேறு நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. ஒன்று பொழுதுபோக்குக்கான ஊடகங்களாக இருக்கிறது. ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் விதிவிலக்காக சமுதாயத்தின் பழுதுபார்க்கின்ற ஊடகங்களாக இருக்கிறது. அந்த சமுதாயத்தை பழுதுபார்க்கின்ற களத்தில் நம்முடைய முக்தார் வெற்றி கொடியை நாட்டி வருகிறார் என்பதுதான் நம் இதயத்தில் ஏந்த வேண்டிய செய்தியாக இருக்கிறது. கடந்த வாரம் அவரையும் என்னை அவர் நேர்காணல் கண்டார். முக்தார் வருகிறார் என்ற போது முக்தாருடன் என்னுடைய செவ்வி அமைய போகிறது என்று சொன்ன உடனே நிறைய எச்சரிக்கைகள், நிறைய அறிவுரைகள், மாட்டிக்கொள்ள வேண்டாம், முடிந்தவரும் தவிருங்கள் என்று சொன்னார். நண்பர்கள் சொன்னதற்கு பின்னாலும் அவர் முன்னால் நான் அமர்ந்தேன். ஏறக்குறைய 2 மணி நேரம் அந்த விவாதம் தொடர்ந்தது. வெற்றி யாருக்கு என்பது திரையில் தான் பார்க்க வேண்டும் என்பதை போன்று ஊடகத்தில் என்னுடைய அந்த விவாதத்தினுடைய வெற்றி என்பது அது என்றைக்கு மக்கள் மத்தியில் வெளிவருகிறதோ அன்றைக்குதான் நீங்கள் தீர்ப்பெழுத வேண்டும் என்ற விருப்பத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முக்தார் உரையை துவங்குகின்ற போது, கேள்விகளை தொடக்கின்ற போது, அது வார்த்தைகளின் படையெடுப்போ வாதங்களின் புது தீர்ப்போ என்று எண்ணுகின்ற விதத்தில் தான் வார்த்தைகள் சரஞ்சரமாக என்னை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. ஆனால் 32 ஆண்டு கால இந்த அரசியல் பொது வாழ்க்கையில் என்னை ஆளாக்கிய என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் ஒரு போராட்டக்காரனாகவே என்னை உருவாக்கி தந்திருக்கிறார். போராட்டக்காரனாகவே என்னை சித்தரித்திருக்கிறார், என்னை வடிவமைத்திருக்கிறார். எனவே இந்த போராட்ட களங்களில் நான் எப்படி நிற்க வேண்டும் என்பதையும் நான் பயிற்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் முக்தார் அவருடைய கேள்விகளை எளிதாக எதிர்கொண்டேன் என்பதுதான் நான் அறிந்த உளவியலாக இருக்கிறது. எனவே முக்தார் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தில் வெற்றி கொடியை நாட்டிட வேண்டும். எந்த அரசு ஒருவன் மீது இவன் துரோகி என்று சொல்லுகிறதோ, எந்த அரசு இவன் தீவிரவாதி என்று சொல்லுகிறதோ அவன்தான் அந்த மண்ணினுடைய உண்மையான போராளியாக இருக்க முடியும். அடுக்கடுக்கான வழக்குகளை சந்தித்திருக்கின்ற மை இந்தியா ஊடகம் தமிழகத்தினுடைய சிறந்த ஊடகமாக இருக்கிறது என்பது சாட்சிதான். உங்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற அத்தனை வழக்குகள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. வழக்குகளை எதிர்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆரமாக விளங்கும். உங்களுடைய பொது வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய ஊடக வாழ்க்கையில் அது மின்னும் ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களாக விளங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே முக்தார் அவர்களும் நம்முடைய இயக்குனர் பாஷா அவர்களும் எடுக்கின்ற அந்த முடிவுகள் தமிழ் கூறும் நல்லுலகின் சிறந்த படைப்புகளாக அமையட்டும் என்ற என்னுடைய வாழ்த்துதலை உரித்தாக்கி, அண்ணன் திருமாவர்கள் வருவதற்கு முன்பாக நான் விடைபெற விரும்புகிறேன். காரணம், நான் அண்ணன் திருமாவுடன் ஒருவேளை மேடையை பகிர்ந்து கொண்டால்
இன்றைக்கு இருக்கின்ற சூழலில், அரசியல் சூழலில் பல்வேறு வினாக்கள், பல்வேறு யூகங்கள் வந்து கொண்டே இருக்கும். எனவே அவரை பாதுகாப்பதற்காக நான் விடைபெற விரும்புகிறேன் என்பதுதான் இங்கே பொருளாக இருக்கிறது. நீ எதிர்ப்பவர் யார் தெரியுமா என்ற கேள்வி எழுகிறது. நீ எதிர்த்து நிற்பவர் யார் என்ற கேள்வி எழுகிறது. அவரை உன்னால் வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்வி இயல்பாகவே, இயற்கையாகவே எழுந்து நிற்கிறது. நான் அவரை எதிர்க்கவில்லை, அவரை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இல்லை. அவரிடம் நான் தோற்று போகவே நான் களத்தில் நிற்கின்றேன். 4 ஆண்டுகள் என்னை எதிர்த்து வியூகங்களை வகுத்தார்கள், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இப்பொழுது என் தலைவனை முன்னிறுத்துகிறார்கள். நான் தோல்வியை தழுவிக்கொண்டு நான் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். நாட்டு மக்கள் என்னை கைவிடவில்லை என்பது அதற்கு சாட்சியாக இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில், இந்த 15 நாட்களில் என் பின்னால் இருந்து யார் இயக்குகிறார்கள், எப்படி இவனால் முடிகிறது என்ற கேள்விகள் விசுவரம் எடுத்திருக்கின்ற காலகட்டத்தில் என் அண்ணன் அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து செல்கின்ற அண்ணன் தலைவர் தொல் திருமா மீது அந்த களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையோடு நான் இந்த அரங்கத்திலிருந்து விடைபெற விரும்புகிறேன். அதுகூர்ந்து அனுமதி தாருங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடன் பங்கேற்றிருக்கின்ற, இந்த நெருப்பாட்டில் நீந்தி வருகின்ற, என்னை கரை சேர்ப்பதற்காக இந்த பகுதியில் என்னுடன் களமாடிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அரசு பிரபாகரன், அன்பு சோக குட்டி என்கின்ற வெங்கடேசன், அன்பிற்கின அண்ணாமலை, ஏழுமலை போன்ற தோழர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். என் பக்கம் நியாயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்காக்கி இடம் சார்கின்றேன். மின்னலில் ஒளி வாங்கி, தென்றலில் குளிர் வாங்கி, தேனாட்டில் சுவை வாங்கி, கண்டி அகரமனும் கால் வாங்கி, அண்டில் என்னும் அன்னத்தின் அடி வாங்கி, நாணல் போல் மலவளைந்து நலமாடும் சங்கெடுத்து, மெல்லியலார் செவ்வதிலை மெல்ல அரும்பு கட்டி, கல்லாத மலைதும் கனிவாயில் குடியிருக்கும் கட்டோர் அவையில் கனிவான செந்தமிழாம், பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளாம், பழமையினால் மாறாத இளையவளாம், அன்னை பைந்தமிழை போன்று மை இந்தியா என் இந்தியா ஊடகம் வெற்றி பெறட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.